ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இந்த சைத்தன்ய யாத்ரா கூட ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற யாத்ரா, அதாவது ஆன்மீக யாத்ரா வந்திருக்கிறது. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குது. அதாவது ஒரு நம்ம யாத்திரா போகிற பக்கம் நம்ம ஒரு டெம்பிள் போகிறோம். சும்மா சாமி கும்பிட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது என்ன அப்படிங்கிறத அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம கும்பிட்டுட்டு வந்துடுவோம். இது அப்படி இல்லாமல் உட்காந்து நம்ம அந்த கோவிலில் உட்காந்து ஒரு சின்ன பஜன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலோட ஸ்தல புராணங்கள் நமக்கு விளக்கி சொல்கிறது, கோயிலை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம அங்கே தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலுமே சொல்கிறேன், அது ரொம்ப நல்லா இருக்குது. சும்மா ஒன்றுமே தெரியாமல் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர்றதை விட தெரிஞ்சுட்டு சாமி கும்பிடும்போது புது அனுபவமாக இருக்குது. அப்புறம் கூட வந்திருக்கிறவங்க எல்லாருமே நல்ல தன்மையில், இது முக்கியமாக நான் சொல்லியே ஆகணும், எல்லாம் அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தருக்கு நல்லா ஏற்றுக்கிட்டு நல்ல பொறுமையாக அமைதியாக போயிட்டுருக்குது. நான் இது ரொம்ப விரும்பி எல்லாரையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பொறுமையாக ஒருத்தருக்கு நல்ல ஹெல்பிங் மைண்டாக எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. நல்ல அமைதியாக இருக்குது. யாத்திராங்கிறது இப்படி தான் இருக்கணும், ஒரு அமைதியாக நம்ம எதுக்கு வேண்டி வந்திருக்கிறோமோ அந்த ஒரு நோக்கத்தோட எல்லாருமே இருக்கிறோம். நல்லா இருக்குது. அடுத்தது சாப்பாடு வயிற்றுக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம நார்மலாக, இப்போ நான் சைத்தன்ய, அதாவது ஹரே கிருஷ்ணா இதில் இல்லை, நான் வெளியிலேருந்து வந்திருக்கிறவ தான். இருந்தாலும் நான் கிருஷ்ண பக்த தான், எல்லா சாமியும் கும்பிடுற பக்த தான். ஆனாலும் நம்ம வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இங்கே சமைச்சது கிருஷ்ணருக்கு பிரசாதமாக படைச்சிட்டு நம்ம அந்த பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கும் நைவேத்தியம் பண்ணிட்டு அதை நம்ம பிரசாதம் எடுத்துக்கிறது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை. மெயினாக சாப்பாடு வயிற்றுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாதபடிக்கு சாப்பாடு நல்லா இருக்குது. யாத்திராவில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்குது. என்னோட பெரிய கனவு கேதார்நாத் போகணுன்ட்டு இருந்தது. இப்போ இவங்களோட கேதார்நாத்துக்கு வந்துட்டு வரணும்னு என்னோட ஆசை நிறைவேறி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு நாங்கள் யமுனோத்திரி போகிறோம். முடிச்சுட்டு நல்லபடியாக ஊர் சேரணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அக்காமடேஷன் எல்லாமே எல்லா இடத்துலையும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி ஆகணும். எனக்கு நம்ம போகிறதான், நான் நிறைய யாத்திராலாம் போயிருக்கிறேன். வீட்லேயும் கொஞ்சம் நான் நீட்டாக இருக்கக்கூடியவா. வெளியில் போனாலும் அந்த மாதிரி நீட்னஸ் எதிர்பார்ப்பேன். அந்த இது எங்களுக்கு இங்கே கிடச்சிருக்குது. அக்காமடேஷன் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி கூட இங்கே நாளைக்கு யமுனோத்திரி போகிறோம். இன்றைக்கி யமுனை ஆத்தங்கரையில் இன்றைக்கி நாங்கள் தங்கியிருக்கிற லாட்ஜ் ரூம் இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சிட்டு அப்படியே அருமையாக ஆறு ஓடுற சவுண்டில் அப்படியே ரொம்ப அருமையாக ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆரத்தி பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. அக்காமடேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நமஸ்காரம்.